வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. என்னங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க. இது அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது இயல்பான விஷயம் தானே. அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல மாற்றுவதுங்கிறது சரியான விஷயம் தானே. இதை பாஜக செய்யுதுங்கிறதுக்காக தமிழ்நாடு குதிக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் கருப்பு கொடி பறக்க விடணுங்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேர் பேசுகிறாங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன பேசுகிறாரு, நம்ம தான் அவரை திராவிட கட்சியை சேர்ந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறோம். அவர் அமித்ஷா என்ன சொன்னாலும் சரிங்கிற அடிப்பில் தொகுதி மறுசீரமைப்புக்கும் முட்டு கொடுக்குறாரு, அதையும் ஆதரிக்கிறார். கேட்டால் மகளிர் மசோதா கொண்டு வர போகிறாங்க, அது எவ்வளோ முற்போக்கான விஷயம், பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு அந்த விஷயத்தை சொல்லி இதை ஆதரிக்கிறாங்க. பாஜகவின் நோக்கமும் அதுதான். எப்போவுமே மாநிலங்களின் பறிப்பு, ஒரு இடஒதுக்கீடு பறிப்பு, இந்த மாதிரிலாம் வரும்போது வேற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இதை செய்ய வந்தோம், பட் இவங்க இதை சொல்லி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது வலதுசாரி தந்திரமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் மக்களவை எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறபடி கணக்கு 50% ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 850 சீட்டாக மாறப்போகுது. இப்போ நம்ம இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 850 மாறப்போகுது. இப்போ என்ன மாறும்? உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு, அதாவது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் 14.7 விழுக்காடு இருக்குது. பீகாருக்கு 40, 7.4 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பங்கு இது இருக்குது, விழுக்காடு ஓட் பெர்சன்டேஜ், அந்த எம்பிகளுடைய பெர்சன்டேஜ். ராஜஸ்தானில் 25 சீட்டு 4.6%, மத்திய பிரதேஷ் 29 சீட்டு 5.3%, மகாராஷ்டிரா 48 சீட்டு 8.8%, தமிழ்நாடு 39 சீட்டு இருக்குது 7.2% நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான இடம். சரி, இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க மறு தொகுதி சீரமைப்பு அப்படின்னு வரும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன ஆகுனா, இவங்களுடைய 50 விழுக்காடு கணக்குப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 140 சீட்டு அதிகரிக்க போகுது. 140 சீட்டு, 140 சீட்டுனா 60 சீட்டு அவங்களுக்கு அதிகரிக்குது. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அதிகரிக்கும்? 51. இப்போ அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏறும்னா 16.5%, 14.7%. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ 50%னா ஏப்பா உத்தரப்பிரதேசத்துக்கு 50% ஏற்றுறான், அதான் தமிழ்நாட்டுக்கும் 50% ஏற்றுறான்ல, உடனே நம்ம பாதிக்கப்படுறோம் கத்துறீங்கன்னா பாதிக்கப்படுறோம் சார். 80 தொகுதியில் 50% ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே 120 சீட்டு வரும். இதே தமிழ்நாட்டில் 39 சீட்டாக இருக்குது, நான் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40, 50%னா என்ன கணக்கு வரும்? 60 சீட்டு கிட்ட ஏறும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு 20 சீட்டு தான் கூட, அங்கே எவ்வளோ வரும்? 40 சீட்டு. புரியுதுங்களா? டபுள் மடங்கு அங்கே சீட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ வட இந்தியர்கள் இந்தி பேசுகிறவங்களுடைய டாமினன்ஸ் அதிகரிக்கும். அதுதான் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய இடம் என்ன ஆகும்? அவங்க 140 சீட்டு வந்தாங்கன்னா 16.5. தமிழ்நாட்டில் நம்ம 51 சீட்டு அதிகரிச்சோம்னா 6.0%. இது ஏற்கனவே நம்ம இருந்த நாடாளுமன்றத்தில் நமக்கான பெர்சன்டேஜுங்கிறது 7.2. இவங்க மறு தொகுதி சீரமைப்பு செஞ்சாங்கன்னா 6.6 தான். அப்போ 1.2% நமக்கு குறையுது. இதே இது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அவங்க 14.7% இருக்காங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா 16.5, ஏற்கனவே அதிகம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பேர்ல 50%, 30%, 60% ஏத்துனாங்கன்னா அவர்களுக்கு 16.5, 1.7% அதிகரிப்பு. புரியுதுங்களா? இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க பொதுவா எல்லாருக்கும் தானே ஏத்துறவங்க, எல்லாருக்கும் ஏத்துனாலும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏறும்போது அது டபுள் மடங்கு தொகுதிகளாகும். என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அந்த இந்தி பேசுகிற பெல்ட், இது மட்டுமே தான் இந்தியா. உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போதும், சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும்தான் இந்தியா. இனிமே அங்கே இருக்க மக்களவை தொகுதி, அந்த எம்பிக்கள் எண்ணிக்கை வச்சு அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் கத்துறோம்ல, கூக்குரல் விடுறோம்ல, முழக்கமிடுறோம்ல, அந்த கூட்டத்தில் ஏதோ சுற்றி காக்காக்கள் இருக்கும்போது குயிலும் மயிலும் ஆடுற மாதிரி நம்ம தமிழர்கள் குரல் கொடுக்குறோம்ல. தமிழக எம்பிக்கள் நீட்டுக்கு எதிராக, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம்ல. இது கூட இனிமேல் நடக்காது, முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை மறுசீரமைப்புன்னு சொல்றதே பச்சை அயோக்கியத்தனம். 1971 மக்கள் தொகை இது நம்ம கட்டுப்படுத்தணும், குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயத்த அன்றைய டெல்லி அரசு கொண்டு வருது. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? தென்னிந்தியா ஃபாலோ பண்ணுச்சு, குறிப்பாக தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 72, 75க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்களாம் 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, ரொம்ப ரேராக 1 குழந்தைங்க.
90களுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க, ரொம்ப ரேரா ஒரு குழந்தைங்க. 2000க்கு அப்புறம் மேக்சிமம் ஒரு குழந்தைங்க தான். 2 குழந்தைங்க உள்ளவங்களே நீங்க பார்க்க முடியாது. 2020 மாதிரியான காலகட்டங்கள்ல திருமணம் பண்ணிக்கலாமா, உதவி பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கலாமாங்கிற அந்த அளவுக்கு ரேடிக்கலா யோசிக்கிற அளவு போயிட்டாங்க. இது தமிழ்நாட்டினுடைய ப்ராக்ரஸ். ஆனா குடும்ப கட்டுப்பாடுல 5 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு குழந்தைங்கிற நிலைக்கு வந்துட்டான். மேக்சிமம் 2 குழந்தை, அவ்வளவுதான். 3வது குழந்தை கூட இன்னைக்கெல்லாம் கிடையாது. இப்படியாக 71ல நம்ம டெல்லி சொன்னதை கேட்டு தமிழ்நாடு ஒழுக்கமா இருந்திருக்கிறான், ஒழுங்கா இருந்திருக்கிறான், ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கான். குடும்ப கட்டுப்பாடு சரி, 2 குழந்தையோ நிப்பாட்டிக்கோ சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அளவோட குழந்தைய பெற்றோம், நல்லா படிக்க வச்சோம், பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்க வந்துச்சு, வெளிநாட்டு முதலீடு வந்துச்சு. இந்த மனித வளத்தை ஆக்கப்பூர்வ மனித வளமா ஆக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் அடுத்தடுத்த தலைமுறை படிச்ச தலைமுறை ஆனா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரியா நம்ம மாறி இருக்கோம். இதற்கு தண்டனையா தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. நீங்க நல்லா படிச்சு நல்லா இருக்கீங்களே, குழந்தையெல்லாம் கட்டுப்பாடா பண்ணி நல்லா மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு இனிமே நிதியை குறைக்க போறாங்க. மாநில திட்டக்குழு நிதி குறையும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னா, மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு வராது. உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்தோடு நம்மளால போட்டி போட முடியாது. ஏன்னா 71ல இருந்து அவன் 6 குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதுல நிதி கட்டாயிரும். அப்புறம் இன்னொரு கிரைட்டீரியா வைப்பாங்க, இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்கன்னு. இயற்கை வளங்கள் பாதுகாப்பதும் வளர்ச்சியும் நேர் விகிதத்துல இருக்கு. நேர் விகிதத்துல இல்ல, எதிர் விகிதத்துல இருக்கு. இங்க நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு, வேலை வாய்ப்பு வந்துருச்சு, படிக்கிறான், முன்னேறான். தமிழனுக்கு மட்டுமா வேலை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில்? மலையாளிகள், கன்னடர்கள், வட இந்தியர்கள், பீகாரி எல்லாருமே இங்க வந்து வேலை வாய்ப்பு தரக்கூடிய இடமா தமிழ்நாடு, பெங்களூர் மாதிரி இடங்களும் மாறி இருக்கு. அப்ப கட்டிடங்களும் வேணும், ஐடி பார்க் வளர்ச்சியும் வேணும், அப்புறம் மரங்கள் இயற்கை வளங்களையும் பேணி பாதுகாக்கணும்னா இப்படி. அப்ப அந்த விதத்திலையும் தமிழ்நாடு அவுட்டு. ஏன்னா இங்க வளர்ச்சி இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்கு. எதெல்லாம் நல்ல விஷயமோ அதையே மைனஸ் ஆக்குறாங்க டெல்லிக்காரங்க. ஸோ வளர்ச்சி, இண்டஸ்ட்ரி காரணமாக இங்க நம்ம காடுகளை பெரிய லெவல்ல பராமரிக்க முடியல, அது ஒரு மைனஸ். அதுக்கு பணம் தர மாட்டாங்க. மக்கள் தொகை அதிகமா இல்லை, அது ஒரு ஒழுக்கமான விஷயம், ஒழுங்கான விஷயம், அதுக்கு நமக்கு பணம் இல்லை. இப்படியாக எல்லா விதத்திலையும் நமக்கு போயிடும். இப்ப எம்பி தொகுதியும் குறையுதா, தொகுதி நிதின்னு கொடுப்பாங்கல்ல, அதுவும் இனி வராது. அவன் 140 எம்பிக்கு வாங்கினானா நம்ம 51 எம்பி 59 எம்பிக்கு தான் வாங்கிட்டு இருப்போம். அப்ப எல்லா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணமும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இந்திக்காரங்களுக்கு மட்டுமே இந்தியாவினுடைய அனைத்து நிதியும் போகும். ஆனா வரி கொடுப்பது, டாக்ஸ் சரியா செலுத்துவது, ஏன்னா இங்கதான் படிச்சவே அதிகம். இதுதான் உற்பத்தி மாநிலம். தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் உற்பத்தி மாநிலம். சோ உங்களுக்கு இந்தியாவுக்கு உற்பத்தி தருவது இவன், வரி அதிகம் கட்டுவது இவன், வெளிநாட்டு பணம் அதிகம் வர்றதுக்கு, அந்நிய செலாவணி அதிகம் வர்றதுக்கு காரணமானவன் தமிழன், வளைகுடா நாட்டில இருந்து பணம் வர்றதுக்கு காரணமானவன் தமிழன். இந்த தமிழ்நாடு, இந்த உசிலம்பட்டிக்காரனோ, இந்த சிங்காநல்லூர்காரனோ, இங்க போரூர்காரனோ, அரூர்காரனோ, அரியலூர்காரனோ, மதுரைக்காரனோ கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சு அதை அந்த அறிவை அவன் பணமாக்கி தனக்கும் சேர்த்து இந்த அரசுக்கும் இந்தியாவுக்கும் வரியா கட்டுறான். அந்த பணத்தை முழுக்க அதிகமா குழந்தை பெற்றிருக்காங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு அள்ளி நிதி கொடுக்க போறீங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால எம்பி தொகுதி அதிகரிக்க போகுது, அந்த நிதி. அது போக வேற மாநில திட்ட கமிஷனும் இந்தி பேசுற மாநிலங்களுக்கு தான் நிறைய கொடுக்கும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு, இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கும், தொழிற்சாலைகள் கிடையாது. இதையெல்லாம் வந்து பிரிவிலேஜா ஒரு தகுதியா ஆக்கி அதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு அயோக்கியத்தனம். தொழிற்சாலைகள் அமைத்தது நம்ம குற்றம், மாநிலத்தை வளர்ச்சி பெற வைத்தது நம்ம குற்றம், ஆண் பெண் குழந்தைகளை படிக்க வைத்தது நம்ம குற்றம். ஒரு பெண்ணை பிள்ளை பெறும் இயந்திரமாக்காம ஒரு குழந்தை 2 குழந்தை போதும்னு அறிவுடைமையோடு செயல்பட்டு இன்னைக்கு பெண்களை உச்சகட்ட வளர்ச்சியில கொண்டு வந்திருக்கோம் நம்ம, அது நம்மளுடைய குற்றம். இன்னைக்கு வரையும் படிப்பறிவு இல்லாம 6 குழந்தை 7 குழந்தை பெற்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு நிதி கூட கொடுக்கப்படும், அதிக எம்பி சீட்டுகள் கொடுக்கப்படும். அதையெல்லாம் செய்யாம ஒழுங்கா ஒழுக்கமா அரசுக்கு கட்டுப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒழுக்கமா இந்திய குடிமகனாக, பொறுப்புள்ள இந்திய குடிமகனாக இருந்த ஒரே பாவத்துக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு இனிமே நிதி கிடையாது. ஏற்கனவே நம்ம கட்டுற வரி பாதி பணம் வர்றதில்ல, நிவாரண பணிகள் எதுவும் வர்றதில்ல, பேரிடர் கால நிவாரணங்கள் வருவதில்லை, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி நிதி வருவதில்லை, ஜிஎஸ்டி பாதி பணம் வருது, பாதி பணம் கட்டி வர்றதில்லை, எதுவுமே வராத நிலையில் இனிமே எம்பிக்கள் எண்ணிக்கையும் அங்க டபுள் மடங்கா அதிகரிச்சா அவ்வளவுதான். இனிமே இந்தியா இல்ல ஹிந்தியா, ஹிந்தி பேசுறவங்களுக்காக மட்டும்தான் அந்த நாடுங்கிற நிலையை நோக்கி அப்பட்டமா போகுது, ரொம்ப வெளிப்படையா போகுது அப்படிங்கிறது வேதனையான உண்மை. அதனாலதான் முதலமைச்சர் வந்து இது பெரிய லெவல்ல இருக்கு,
நம்ம ஆட்சி அதிகாரத்திலாம் இல்லாத ஒரு காலத்துல ஒரு திமுக இருந்துச்சுல, அந்த திமுகவை இனிமே நீ பார்ப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? 54 தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டம், 54 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 54 வடக்கெல்லை போராட்டம், 54 தெற்கெல்லை போராட்டம், தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கோரிய போராட்டம், கன்னியாகுமரி மாவட்ட தனி மாவட்டமாகணும், கன்னியாகுமரியை தமிழ்நாட்டில் சேர்க்கணுங்கிற போராட்டம், திருத்தணி மீட்பு போராட்டம்னு 54 53ல திராவிட இயக்கம் எப்படி இருந்துச்சு, இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது, சட்ட மறுப்பு இயக்கம் நடந்ததே, சட்டத்தை கொளுத்துற இயக்கம் இருந்ததே, சாதியை எதிர்க்கிற போராட்டம் நடந்து ஜெயிலுக்கு போய் பல பேருடைய உயிர் போச்சே, எல்லாரும் வீர தியாகம் வீர மரணம் அடைஞ்சாங்களே, அந்த நிலைக்கு எங்களை நீங்க தள்ளுறீங்க. 67க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுகவை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சியா இருந்த திமுகவை பார்த்துருப்பீங்க, டெல்லியில் அங்கம் வகித்த திமுகவை பார்த்துருப்பீங்க, எதுலையுமே இல்லாம எதிர்கட்சியா மட்டும் இருந்த திமுகவை பார்த்துருப்பீங்க, ரூலிங் பார்ட்டியா பார்த்துருப்பீங்க. இனிமே கட்சி தொடங்கும் போது இருந்த வீரியத்துடன் இருக்க திமுகவை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் வரும். அந்த நிலைக்கு தள்ளிடாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு போராட்டத்தை தமிழக அரசு மட்டும் நடத்தக்கூடாது, தமிழர்களாகிய நாம் எல்லாருமே நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எதிர்காலமே இல்லைங்க இனிமே தமிழ்நாட்டுக்கு எதிர்காலமே இல்லை. ஏற்கனவே நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஏற்கனவே நிறைய வஞ்சிக்கிறாங்க. இப்ப இந்த நிலையில் எம்பி தொகுதி எல்லா பணமும் அங்க போச்சுன்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணமும் இந்தி பேசுறவங்களுக்கும் அங்க அவங்க ஏதாவது கடவுள் பேரை சொல்லி மதத்து பேரை சொல்லி பாகிஸ்தானை எதிர்த்து பேசுறதுக்கு மட்டுமே நிதி போகுதுன்னா அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? ஆந்திரா என்ன ஆகும்? தெலுங்கானா என்ன ஆகும்? ரொம்ப மோசமான நிலைக்கு போகும். நம்ம நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நிறுவனத்துல ஒரு முதலாளி இருக்கிறாரு, 4-5 பேர் இருக்காங்க. ஒருவர் கரெக்டா டயத்துக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு கரெக்ட் டயத்துக்கு வேலை பார்த்துட்டு போறாரு. ஒருத்தர் லேட்டா வந்துட்டு சீக்கிரம் போறாரு. கேட்டா அவன் தான் லேட்டா வந்தான்ல, அதனால சீக்கிரம் போயிருட்டோம், நீ கரெக்ட் டயத்துக்கு வந்தேல கொஞ்சம் லேட்டா போன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏண்டா அவன் சீக்கிரம் வந்து உழைச்சிட்டு போறான், அவனை லேட்டா போங்கிற, அவன் லேட்டா வரான் அவனை சீக்கிரமா போங்கிற, இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தன் வேலை பார்க்குறான் சின்சியரா, அவனுக்கு சம்பளமே ஒழுங்கா தர்றதில்ல. இன்னொருத்தரும் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், அவனுக்கு நிறைய சம்பளம் தரீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் புள்ள குட்டிக்காரன், 6 பிள்ளைங்க இருக்கு, அது போக அவனுக்கு வேலை பார்க்க தெரியாது, குடிக்க வேற செய்யறான், நிறைய செலவு இருக்கும், அதனால அவனுக்கு அதிக சம்பளம். நீ நல்ல பையன், கெட்டிக்காரன், ஒழுக்கமானவன், உனக்கு 2 குழந்தைங்க தான் இருக்கு, உன் மனைவி வீட்டுல வேலை பார்க்குறாங்க, அதனால நீ இவ்வளவு கம்மியான சம்பளம் வாங்கிக்கோ, நீ நல்லா வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னா எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கும். அதைத்தான் டெல்லி பண்ணுது. உத்தரப்பிரதேசம் மாதிரி அரசின் சொல் பேச்சுக்கு கேட்காதவங்களுக்கு அள்ளி அள்ளி தருவதும், பகுத்தறிவோடனும் வளர்ச்சி சிந்தனையுடன் தொழில்நுட்ப அறிவுடனும் இருக்கின்ற தமிழ்நாடு தமிழர்களை வஞ்சிப்பதற்காகவே இப்படி ஒரு விஷயத்த வர்றாங்க. சோ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்புங்கிறதே முதல் தப்பு. எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமா இடம் நாடாளுமன்றத்தில் இருக்கணும். நீங்க அப்படி பண்ணல. கோவாவுக்கும் 10 இடம், கேரளாவுக்கும் 10 இடம், கர்நாடகாவுக்கும் 10 இடம், தமிழ்நாட்டுக்கும் 10 இடம், ஊபிக்கும் 10 இடம். இதுதான் சரி. இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு. ஒரு தமிழனுக்கான குரல் வரும்போது எனக்கு எவ்வளவு சீட்டு இருக்கு, எம்பி சீட்டு இருக்குன்னு பார்த்து என் குரல் ஒழிக்க கூடாது. என் தமிழர்களுக்கான கோரிக்கை அதுக்கான சமமான உரிமையோட ஒழிக்கணும். அதனாலதான் அறிஞர் அண்ணா மேலவை அப்படி இருக்கும், சட்ட மேலவை, அங்க உள்ள மாநிலங்களவைங்கிறது இப்படி இருக்கணும். நீங்க எண்ணிக்கை அடிப்படையில மாநிலங்களவை சீட்டு கொடுக்காதீங்க. தமிழர்கள் குரலை சொல்வதற்கு ஒரு 10 பேர்னா, கன்னடர்களின் குரலை சொல்வதற்கு அந்தந்த தேசிய இனத்துக்கு என்று சரியா ஒரே அளவில் கொடுங்க. கோவா மக்கள் தொகையில குறைவா இருக்கலாம், ஆனா கோவா மக்களின் பிரச்சனையை பேசுவது அங்க ஒதுக்கப்பட்டுறக்கூடாதுல. உங்க மக்கள் தொகை குறைவு அப்படின்னு சின்ன மாநிலங்களை தூக்கி எறிஞ்சிடக்கூடாதுல. அப்ப இந்தி பேசுற மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க நினைக்கிறது மட்டும்தான் இங்க சாத்தியமாகும். இதைத்தான் அண்ணா அப்பயே சொன்னார், எப்படி மேலவை இருக்கணும் கீழவை இருக்கணும்னு செயல்படணும், மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது. இதைத்தான் பெரியார் சொன்னார். எல்லாமே டெல்லிக்கு சாதகமா வச்சுக்கிட்டாங்க. நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றத்துல இந்தி பேசுறவங்க தான் அதிகம், நாடாளுமன்றத்துல இந்தி பேசுறவங்க தான் அதிகம். தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது ஃபுல்லாமே பணியாதிக்கம், மார்வாடி ஆதிக்கம். இதெல்லாம் பெரியார் அன்னைக்கே சொன்னார், அவர் முழங்கினார். அதனாலதான் எல்லா அன்றைய இருந்த சனாதனிகள்லாம் பெரியார அவர் பேசுறதுக்கு முன்னாடியே தேச துரோகி ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஆன்டி இந்தியனாலாம் பேசல. அவர் தன் தேசிய இனத்திற்கு, தன் இனத்திற்கு, தமிழுக்கு, தமிழர்களுக்கான பொருளியல் அரசியல் குறித்து பேசினார். இன்னைக்கு முதலமைச்சரும் அதைத்தான் பேசியிருக்காரு, அன்னைக்கு அண்ணாவும் அதைத்தான் பேசினார். அன்னைக்கு திராவிட இயக்கம் பெரியார் என்ன குரல் எழுப்பியதோ டெல்லியை நோக்கி, அந்த குரலை தான் இன்றும் நாம் எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆக முதலமைச்சர் சொன்னது ஏதோ ஒரு திமுகவுக்கான குரலா நான் பார்க்கல, தமிழ்நாட்டின் குரல், தமிழகத்தின் குரல். கருப்பு கொடி பறக்கணும். அன்னைக்கு நேரு பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவாங்களான்னு எல்லாரும் அதிசயிச்சாங்க. அப்படி ஒரு வரலாற்று ஒரு சாதனையை செஞ்சது அன்னைக்கு திமுக தான். பிரதமருக்கே காமிக்கலாமா? காமிக்கலாம். 53 54 பெரியார நான்சென்ஸ்ன்னு சொன்னதுக்காக
வடக்கல்லை போராட்டத்தை இழிவுபடுத்தியதற்காக இதெல்லாம் சொன்னாங்க. மும்முனை போராட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு கருப்பு கொடியை காட்டி நின்னாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கல பிரதமருக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுவாங்களான்னு. யாரா இருந்தாலும் மாநில உணர்வுக்கு எதிராக, திராவிட தன்மைக்கு எதிராக இருந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோங்கிற வரலாற்றை சொன்னது திராவிட இயக்கத்துக்கு அந்த வரலாறு உண்டு. அப்போ பெரியார் அண்ணா சண்டையா இருந்தாலும் இந்த மாதிரி பொதுவான டெல்லி வடவர் எதிர்ப்புல ஒன்னாவே நின்னாங்க. அதனால இப்போ தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் மாநில உணர்வு, வடவர் எதிர்ப்பு, தமிழர் உணர்வு, தமிழர் மாநில சுயாட்சி, இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பால் என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஒரு சண்டித்தனமா இதை செய்யறாங்க. அந்த கமிட்டி என்னாச்சு, மறு தொகுதி சீரமைப்பு கமிட்டியில என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுல தமிழ்நாட்டோட கருத்தை கேட்டீங்களா? இங்க குரியன் ஜோசப் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு செட்டி ஐஏஎஸ் அவரெல்லாம் அதை பத்தி போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட கருத்து கலந்து ஆலோசித்து இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள், மாநில நலன் சார்ந்து பல்வேறு கூறுகள் குறித்து தமிழ்நாடு தொடர்ந்து பேசுது, அது குறித்து கவனத்தில் எடுத்தீங்களா? ஏன்னா இப்ப உங்க கொண்டு வர மறு தொகுதி சீரமைப்பு கமிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமன்றத்துல அதை வச்சு பார்க்க தான் முடியும், அதுல திருத்தங்கள்லாம் நம்ம செய்ய முடியாது. இவங்க கொண்டு வர மறு தொகுதி சீரமைப்பு கமிட்டி அதோடைய கருத்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அதை பார்க்க தான் முடியும். எந்த திருத்தமும் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு இல்லை. அப்போது மோசமான சர்வாதிகாரமா இருக்கு, ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது. இது தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். இல்லைன்னா மாநிலங்களையே இல்லாத இந்தியா இல்ல ஹிந்தியா அப்படின்னு உங்க மாற்றக்கூடிய அபாயம் இருக்கு. அதிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்தேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.